இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் உனக்கு சார் மரியாதை சார், இல்லனா வழியிலே இறக்கி விட்டுருவேன். எல்லாம் என் நேரம் மேடம். ஏன் மேடம் வண்டியை ஒழுங்கா ஓட்ட தெரியுமா? தெரியாமல சார் இப்போ ஓட்டிட்டு இருக்கேன். இந்த லைசன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் இருக்கா மேடம்? அதெல்லாம் இருந்தா தான் சார் பைக் கேபே ஓட்ட முடியும். உன்னெல்லாம் நம்பி சார் மரியாதையை நீங்க மறந்துட்டீங்க சார். மேடம் உங்களை நம்பி நான் பின்னாடி ஏறி உக்காந்துருக்கேன். என்ன அப்படியே போலீஸ்லாம் நிக்க விட்டுறாதீங்க. அதெல்லாம் நீங்க பயப்படாதீங்க சார். நானும் என் பாரதியும் எங்களை நம்பி வந்தவங்கள நடு வழியில விடுற பழக்கமே இல்ல. நீங்க பேசாம வந்தா போதும், பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவோம். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு மேடம். போங்க போங்க, போயிட்டே இருங்க. என்ன இப்படி வண்டி ஓட்டும் போது மேல வந்து இடிச்சீங்கன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்காது சார். பார்த்து உட்கார்ந்து வாங்க. பொண்ணுங்களை உரசி பாக்குறது, இடிச்சு பாக்குற கேவலமான ஆள் இல்ல இந்த கர்ணா. ஒழுங்கு மரியாதையா ரோட்டை பார்த்து ஓட்டு. ஆமா, காலை விழ வச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு மட்டும் கேவலமானவர. என்ன மேடம்? ஒண்ணும் இல்ல சார், உங்க பெருமையெல்லாம் கேட்டு கேட்டு காது கருகுது. வாய் வச்சுட்டு கொஞ்சம் சும்மா வாங்க. போங்க. ஹலோ மேடம், இந்த ஸ்பீட்ல போனா எப்ப நம்ம போய் சேர்றது? கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். சார் என்னோட வண்டியில வரவங்கள ஸ்பீடா கொண்டு போய் விடுறதை விட சேஃபா கொண்டு போய் விடுறதுதான் எனக்கு முக்கியம். சரி போங்க. ஏ சித்ரா, எவ்வளவு நேரம் தான் உன்னை சாப்பிட கூப்பிடுறது? வா. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். வேண்டாமா? கறிமீன் செஞ்சா முதல் ஆளா அலைஞ்சிட்டு வந்து சாப்பிடுவேன். இப்ப கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிற, என்னடி காரணம்? நான் சாமிக்கு வேண்டிட்டு விரதம் இருக்கேன், அதனால எனக்கு வேண்டாம். நீயா? என்ன புதுசா? திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு. சும்மா விளையாடதடி. ஏற்கனவே நீ எலும்பும் தோலுமா இருக்க. இப்ப சாப்பிடாம இருந்தா அவ்வளவுதான். முதல்ல வந்து சாப்பிடு வா. நான் தான் சொல்றேன்ல வேண்டான்னு. விரதம் இருக்கேன்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப எதுக்கு சாப்பாடை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? போங்கம்மா, போய் வேலையை பாருங்க. அடியே, நாங்களும் விரதம் எல்லாம் இருந்தவங்க தான். இப்ப திடீர்னு வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போக வேண்டிய காரணம் என்ன? அதத்தான் ஏன்னு கேக்குறேன். வேண்டுதல வெளியே சொல்லக்கூடாது, அதுக்கப்புறம் பலிக்காது. அப்போ உனக்கு சாப்பாடு வேண்டாம்? வேண்டவே வேண்டாம். எனக்கு இப்ப கோவிலுக்கு போயே ஆகணும். ஆமா, நீ கூப்பிட்ட உடனே வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உன் கூட கோயிலுக்கு வரணும் பாரு. இத பார், கிச்சன்ல பாத்திரம் துலக்கணும், வீடெல்லாம் துடைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு எனக்கு. நீ கோயிலுக்கு போனா என்ன, போகாட்டி எனக்கு என்ன? அண்ணே, சித்ரா கோயிலுக்கு தானே போகணுங்கிறா. நல்ல விஷயம் தானே. நான் வேணா கூட்டிட்டு போயிட்டு வரேன். இதுக்குதான் இந்த வீட்டுக்கு நீங்க வேணுங்கிறது. சொல்லிட்டா பெரிய மனுஷி. எனக்கு என்னமோ இவ திடீர் பக்தி நம்புற மாதிரியே தெரியலையே. நீ ஏதோ கூட இருக்கேங்கிறதுனால இவளை அமுச்சு வைக்கிறேன். சரி, இவளை சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. சரிங்க அண்ணே. சித்ரா வா போலாம். ஏமா, எப்ப பாரு சந்தேகம் மட்டும் தான் படுவியாமா? நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆகும்ல, அப்போ உன்னை பெத்து வளர்ப்பல, அப்ப தெரியும் உனக்கு. போடி. என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டேன்.
இனிமே எல்லாம் கடவுள் விட்ட வழி. சித்ரா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. உன் படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த தேவையா இருந்தாலும் நான் பண்றேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அத நீ வேணா மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், போதுமா? கவலைப்படாம இருக்கணும். அது சாதாரண விஷயம் இல்லக்கா. என் அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த இந்துவை பத்தி உனக்கு தெரியாது. நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. உன்னை எப்படி வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து எக்ஸாமை எழுத வச்சு திரும்ப வீட்டுல சேர்க்கிறது என்னோட வேலை. அது வரைக்கும் நீ எதை பத்தியும் யோசிக்காம நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? என்ன யோசிக்கிற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்குக்கா. அப்புறம் என்ன, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். ம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் வீட்ல இருந்து கிளம்புறப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம கோயிலுக்கு வந்தேன். உங்களை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டின அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போறேன். சித்ரா, உன் கையை காட்டு. சாமி எப்பவும் உன் கூட இருக்கும். ஆமா, நீ தனியாவா கோவிலுக்கு வந்த? ஆமா, அப்படியே தனியா விட்டுற போறாங்க. எங்க அண்ணன் கூட தான் வந்தேன். வெளியே தான் நின்னுட்டு இருக்காரு. யாரு? அன்னைக்கு வெளியே வந்து சண்டை போட்டாரு அவரா? இல்ல, அவர் என் சித்தப்பா. சரி சரி, நீ எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணு. எதுவா இருந்தாலும் என்ன ஹெல்ப்னாலும் எனக்கு கால் பண்ணு, நான் இருக்கேன் உனக்கு. என்ன? ம், சரிக்கா, நான் வரேன். ம், சரி, போயிட்டு வா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த பொண்ணு எக்ஸாம் எழுத வச்சே ஆகணும். அவ கனவை நிறைவேற்றியே ஆகணும். அம்மா, ஆ? நீ எவ்வளவுதான் உத்து பார்த்தாலும் இது டூப்ளிகேட் சர்டிபிகேட்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. தேங்க்ஸ் சார். சார், இதுல வரப்போற ஃபைனல் செமஸ்டருக்கான மார்க் ஷீட் இருக்கா? நீ கேட்ட எல்லா சர்டிபிகேட்ஸும் A+ குவாலிஃபிகேஷன்ல தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா, ஃபைனல் செமஸ்டரே வரலையே, அதுக்குள்ள அதுக்கும் சேர்த்து ஏன் நீ சர்டிபிகேட் கேட்குற? 4 வருஷமா 8 அரியர் அப்படியே இருக்கு. ஃபைனல் இயர்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ற அளவுக்கு நான் ஜீனியஸ்லாம் கிடையாது சார். அதை கிளியர் பண்ண எப்படியும் 1 வருஷம் ஆகும். ம், அது வரைக்கும் வீட்டை சமாளிக்கணும்ல சார். சூப்பர்மா, இவ்வளவு அட்வான்ஸா யோசிக்கிறியே. இந்த புத்திசாலித்தனத்தை படிப்புல காட்டியிருந்தா பெரிய ஆளா வந்திருப்பியே. சார், படிப்பு வந்தா படிக்க மாட்டேனா? நீங்க வேற ஏன் சார் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? சரிம்மா, உன் இஷ்டமா. நீ என்னமோ பண்ணிட்டு போ. எனக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் பணத்தை கொடு, நான் வெளியே கிளம்பணும். இதோ கொடுக்குறேன்.